என்று ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் தன்னுடைய விமர்சனங்களை வாய்ப்பிழைப்பு நடத்தி தட்டாதெருவில் புட்சிட்டி நடத்துபவர்களை எல்லாம் நான் ஒரு நாள் அதன் பின்னரான மாணவர் போராட்டங்கள் இராணுவம் கல்லூரியின் வீதியினால் ரோந்து செல்வதையே தடுத்து நிறுத்தும். இன்று இது அரசியல் வியாபாரமாக மாறி இருக்கிறது. ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் முகவலி புத்தகத்தில் ஒரு பதிவேற்றிருந்தார். அந்த டக்ளஸ் போன்ற இனத்தின் கொலையாளிகளின் மிரட்டல்களுக்கு துணிந்து தமிழனாக பிறந்ததற்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்ததற்கும் நான் சிஐடியில் கொப்பனுக்கு விசாரணை நடைபெறுகிறது என்று தெரிந்தும் தில்லுக்காட் முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எது தொடர்பாக பார்க்க போகிறோம் என்றால், அண்மை காலமாகவே அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு எதிரான ஒரு போர் அல்லது மோதல் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றதான் சொல்லப்பட்டது. அந்த மோதல் அண்மை காலமாக கொஞ்சம் நீடித்து கொண்டிருக்கிறது அல்லது வலுப்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அதாவது ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலான சில விமர்சனங்களை முன்வைத்திருந்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. அதிலேயும் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசும்பொழுது இந்த 70 மில்லியன் ரூபாய் கிளிநொச்சி நிலம் ஒன்றினை தனியார் சோலர் கம்பெனி ஒன்றிடம் கொடுத்து 70 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக பெற்றார்கள், அங்கே ஊழல் மோசடி நடந்திருக்கின்றது என்கின்ற விடயம் தெரிய வந்ததிலிருந்து இருவருக்கும் இடையில ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருந்தது. அதில் குறிப்பிட்ட தொகை பணத்தினை அவருடைய மகனுடைய பெயரில் இட்டிருக்கின்றார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் அவருடைய மகன் தன்னுடைய முகவலி புத்தகத்தில் என்னுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக நீங்கள் பொது வழியில் நிரூபித்து காட்டுங்கள், உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் பொது வழியில் சொல்லுங்கள், நீங்கள் திராணி இருந்தால் பொது வழியில் கதையுங்கள், ஏன் நீங்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை வைத்துக்கொண்டு இந்த விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் தன்னுடைய விமர்சனங்களை தொடுத்திருந்தார். அது ஒரு தனியார் ஊடகத்தில் பேசுபொருளாக இருந்தது. அதில் மழுப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மற்றும் வேறு சில விடயங்கள் அங்கே போடப்பட்டிருந்தது. மூக்குடைப்பட்ட அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு பொருளில் அந்த குறிப்பிட்ட தனியார் ஊடகம் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த பதிவு தொடர்பாகவும் ஸ்ரீதரன் அவர்களுடைய மகனுடைய கருத்துக்கு பதில் சொல்லும் முகமாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தகத்தில் ஒரு பதிவு ஒன்று நேற்றிருக்கின்றார். அந்த பதிவு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இப்போ முழுமையாக தாரம் பாருங்கள். முதல்ல ஸ்ரீதரன் அவர்களுடைய மகன் முகவலி புத்தகத்தில் ஒரு பதிவேற்றிருந்தார். அந்த பதிவுக்கு பிறகுதான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்கான பதில் பதிவேற்றிருந்தார். இப்போ ஸ்ரீதரனுடைய மகன் அவர்களுடைய பதிவினை பார்க்கலாம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 2005ஆம் ஆண்டில் குணா அண்ணா தலைமையில் நிறுவப்பட்ட மாவீரர் நினைவு தூவி உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த வேளைகளில் மாணவர்கள் முகங்கள் அனைத்திலும் ஒரு பெருமிதம். அந்த காலங்களில் ஜாழ் இந்து கல்லூரி மாணவன் என்றாலே ஒரு பெருமை. ஜாழ்ப்பாணத்தில் நடக்கும் அனைத்து மாணவர் போராட்டங்களும் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் தலைமையில் தான் நடக்கும். அது ஒரு அழகான காலம். அதன்பின் ஏற்பட்ட போர்ச்சூழலில் ஒரு மழை நாளில் தட்டாதிரு இராணுவ காவலரில் இருந்து ரோந்து வந்த இராணுவத்தினரால் நமது மாவீரர் தூவி உடைக்கப்பட்டது. ஹெல்மெட் ஆறுமுக நாவலரின் தலையிலும் சப்பாத்து கல்லூரி கதவின் மேல் இரும்பிலும் பொருத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னரான மாணவர் போராட்டங்கள் இராணுவம் கல்லூரியின் வீதியினால் ரோந்து செல்வதையே தடுத்து நிறுத்தும் அளவிற்கு சென்றதையெல்லாம் எம்பரலாறு. மாவீரம் தந்த கல்லூரி தாய். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய பதிவிலிருந்து தான் இந்த பதிவை போட்டேன் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். மீள் பதிவு வரலாற்றை அறிவோம் என்றவாறாக அந்த பதிவு காணப்படுகின்றது. இதற்குத்தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பதிவேற்றிருப்பார். அந்த பதிவையும் இப்போ பார்க்கலாம். ஒரு தமிழனாக பிறந்ததற்கும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்ததற்கும் நான் வெட்கப்படுகின்றேன். இது 2005ஆம் ஆண்டு எனது நண்பன் குணேந்திரன் உட்பட பல நண்பர்கள் டக்ளஸ் போன்ற இனத்தின் கொலையாளிகளின் மிரட்டல்களுக்கு துணிந்து மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதற்காக கட்டிய தூபி ஒன்று. இது நாங்கள் உயர்தர பரீட்சை முடித்தபோது இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டு சப்பாத்து கால்களாலும் புல்டோசர்களாலும் உடைத்தெறியப்பட்டது. அழுதபடி தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தவர்களில் நானும் ஒருத்தன். இன்று இது அரசியல் வியாபாரமாக மாறி இருக்கிறது. இதை கட்டியவன் எனது நண்பன் குணேந்திரன். அவன் சுடப்பட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இறந்திருந்தான். அவனது இரத்தம் தோய்ந்த சரங்கள் தான் அண்மையில் கண்டெடுக்கப்பட்டது. முக்கியமாக குணேந்திரன், லஜீவன், நிலா போன்றவர்களின் நண்பனாக இருந்ததற்கும் நான் வெட்கப்படுகிறேன். எங்கோ இருந்து மழை வெள்ளத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு வந்தவனெல்லாம் கொப்பனின் வாக்கு வேண்டும் என்பதற்காக எனது நண்பர்களின் வரலாற்றை தனது முகப்புத்தகங்களில் எழுதி கொள்வதை வாசிக்கும் போது நான் வெட்கப்படுகின்றேன். இந்த தூவி 2005ஆம் ஆண்டு கட்டப்பட்ட போது இவற்றிற்கு கல்லு சேர்த்தவர்களில் நான் ஒருவனாக இருந்தவன் என்று நினைக்கும் போது வெட்கப்படுகிறேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2005 எனது நண்பர்கள் யாராவது இருந்தால் வெட்கப்பட்டு கொள்ளுங்கள்.
இப்படித்தான் விற்கப்படுகின்றோம். இப்படி விற்றுவிட்டுத்தான் பூநகரியில் போய் 1200 ஏக்கர் காணியை அரசாங்கத்தின் நிறுவனம் ஒன்று உடன்படிக்கை செய்வதற்கு 70 மில்லியன் களவெடுத்தார்கள் என்று நினைக்கும் போது வெட்கப்படுகின்றேன். கண்ட கர்மமெல்லாம் பகிரங்க போட்டிக்கு அழைக்கும் போது வெட்கப்படுகிறேன். சிஐடியில் கொப்பனுக்கு விசாரணை நடைபெறுகிறது என்று தெரிந்தும் தில்லுக்காட்டும் வீரர்களை எல்லாம் A7 டிவியில் பார்க்கும்போது வெட்கப்படுகிறேன். நண்பர்களே, நீங்கள் உறங்குங்கள். உங்களை விற்று வாய்ப்பிழைப்பு நடத்தி தட்டாதெருவில் புட்சிட்டி நடத்துபவர்களையெல்லாம் நான் ஒரு நாள் தோளிருப்பேன். தோளிருக்கும் போது உங்கள் ஆன்மா சாந்தியடையும். அனைத்தையும் துறந்து அரசியலுக்கு வந்தது உங்களுடைய புனித பயணத்தில் இந்த கள்ள நாய்களால் ஏற்படுக்கும் அசிங்கங்களை கழுவதற்காக மட்டும்தான். நிம்மதியாக உறங்குங்கள். உங்களுக்காக இரவு பகலாக நான் முழித்திருக்கின்றேன் என்றவாறாக அந்த பதிவு காணப்படுகின்றது. இந்த பதிவினை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் அவர் கிட்டத்தட்ட அவர் படித்த பாடசாலையில் இப்படி ஒரு விடயம் இப்படி இவர்களும் அவருடைய பாடசாலையெல்லாம் படித்தார்கள். நான் இந்த பாடசாலையில் படித்ததற்கே வெட்கப்படுகின்றேன் என்றும் அந்த நினைவு தூபி சம்பந்தமான ஒரு உருக்கமான பதிவினையும் விட்டிருப்பார். ஆகவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏலவே தன்னுடைய தந்தையார் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசின பதிவு பெரிதும் பேசு பொருளாக இருந்தது. அதை பலருமே வரவேற்றிருந்தார்கள் அந்த கருத்துக்களை. அவர் சொல்றது உண்மைதான். இன்னும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தன்ற விடயம் தெரியாமல் இருக்கு. அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய தந்தை மட்டுமல்ல, பலரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அதற்கு சிலர் நகைச்சுவையான பதிவுகளையும் விட்டிருந்தார்கள். அதற்கான பதிலடிகளும் கிடைக்கப்பட்டிருந்ததுன்னு தான் சொல்ல வேண்டும். அதால் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சில மேடைகளில் பலரால் விமர்சிக்கப்பட்டாலும் கூட, எங்களுடைய சில காணொலிகள் கூட அர்ஜுனா ராமநாதனுடைய விமர்சனங்களை நாங்கள் சொல்லியிருப்போம். ஆனால் சில விடயங்களில் தமிழர் சார்ந்த நிலைப்பாடுகள் எடுக்கின்ற பொழுது அதை வரவேற்கத்தான் வேணும். குறிப்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதும் கூட, அது மட்டும் இல்லாமல் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதும் கூட வரவேற்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் இவர் சிலர் மேலே விமர்சனங்களை முன்வைக்கிறார். ஸ்ரீதரன் மேலே விமர்சனங்களை முன்வைக்கின்றார், அவருடைய மகன் மேலே விமர்சனங்களை முன்வைக்கின்றார், மற்றும் பலர் மேலேயும் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கக்கூடிய சில கட்சிகள் மேலேயும் விமர்சனங்களை முன்வைக்கின்றார். ஆகவே இந்த விமர்சனங்களுக்கான ஆதாரங்களை இவர் பொது வழியில் நிரூபித்து காட்டுவாரா என்றுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. இதற்கு அர்ஜுனா ராமநாதன் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக பலர்கிட்ட எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய விமர்சன கருத்துக்களையும் கருத்து பட்டியலிடுங்க. தொடர்ந்தும் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.